இந்த டெக்னாலஜி உலகத்தில் உங்களுடைய டேட்டா இல்லைனா என்னுடைய டேட்டா திருடுறாங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஷாக்கிங்காக இருக்கா? அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும். டேட்டாஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுற உங்களோட கான்டாக்ட், ஜிமெயில் பாஸ்வேர்டு, வீடியோ, ஆடியோ, இமேஜ் இதெல்லாம் தான் ஒரு டேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டேட்டாலாம் திருடுறாங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? அது எப்படி முடியும்? நான் தான் மொபைலுக்கு பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கேன், என்னை தவிர யாராலையும் எடுக்க முடியாது. நீ என்னடா உளறன்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் நம்பவே நம்பாதீங்க. பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருந்தா மட்டும் உங்களுடைய டேட்டா சேஃபாக இருக்குன்னு கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க. அதுவும் மிகப்பெரிய முட்டாள்தனம். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். ஹலோ எவ்ரிவன், நான் சந்திர. வெல்கம் டு ஜிஎல் ஃபேமிலி. இந்த ஒரு வீடியோவில் டார்க் வெப்னா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். டார்க் வெப் இல்லீகலா லீகலா, நல்லதா கெட்டதா, அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதை வச்சு நம்மளுடைய டேட்டாவை எப்படி திருடுறாங்க, அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ அமைய போது. மறக்காமல் பாருங்கள். இந்த ஒரு டார்க் வெப் இல்லீகல்லாம் இல்லை லீகல், இது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கவர்மெண்ட் ஏஜென்சி, நியூஸ் செய்தியாளர்கள் அவங்க, அதுக்கப்புறம் என்ஐ இன்வெஸ்டிகேஷன்ஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டார்க் வெப். இந்த டார்க் வெப்பில் இம்பார்ட்டண்ட் ஒன்றா அனானிமஸ். அப்படி அனானிமஸ்னால் என்னன்னு இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு குரூப், அவங்களுக்குன்னு ஒரு தலைமை இருக்க மாட்டான். ஸோ எல்லாம் ஒரு குரூப்பில் ஒன்றா சேர்ந்து வேலை செய்வாங்க. அவங்களுக்கு அவங்க மட்டும்தான் தலைவன். ஸோ அவங்க நினச்சாங்கன்னா ஒரு வெப்சைட்டை ஒன்றும் இல்லாதே பண்ண முடியும். அதே வெப்சைட்டை அவங்க நினச்சாக்கா டாப்பில் கொண்டு வரது கூட முடியும். ஸோ ஏன்னா அவங்க ஒரு குரூப்பாக வேலை செய்வாங்க. இந்த டார்க் வெப் பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக பிரியுது. சர்ஃபேஸ் வெப், டீப் வெப், டார்க் வெப். இந்த 3 பார்ட்டில் சர்ஃபேஸ் வெப்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். சர்ஃபேஸ் வெப்னால் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற 1 to 4% டேட்டா எல்லாம் இதில் மட்டும்தான் ஸ்டோர் ஆகுது. மற்றதெல்லாம் டீப் வெப்லேயும் டார்க் வெப்லேயும் ஸ்டோர் ஆகுது. சர்ஃபேஸ் வெப்பை தவிர நமக்கு மற்ற 2 வெப்பையும் பார்க்கணுன்னு நினச்சா நம்மளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் உங்களுடைய டேட்டா நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சாக்கா நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணலாம். காலி லினக்ஸ், பைரட் லினக்ஸ், இந்த மாதிரி லினக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அது கொஞ்சம் சேஃப், பட் போலீஸ் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் அனானிமஸ்னு ஒரு வேர்டு. அந்த அனானிமஸ் வேர்டு என்னன்னு தெரியுமா? அவங்க பார்த்தீங்கன்னா இல்லீகலாக ஆக்டிவிட்டீஸை செம்மையாக செய்வாங்க. என்னடா கொஞ்சம் கூட பயமே இல்லாத ஈஸியாக சொல்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வேலையே இதுதான். அவங்களுக்கு யாருன்னா கஸ்டமர் கிடைக்க மாட்டாங்களா? அவங்கக்கிட்டேருந்து எதனா ஒரு பொருளை எடுக்க முடியாதா, டேட்டாவை திருட முடியாதா? ஸோ அதை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்களே கண்டி அடுத்தவங்க என்ன ஆனாங்க அதை பற்றிலாம் அவங்க நினச்சே பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.